வெல்கம் டு தமிழ் குயின் vlogs. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அகமதியா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். ரொம்ப சர்ப்ரைஸாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? யாரா இருந்தாலும் இந்த வாணியம்பாடி ட்ரெயின் போகுது. சூப்பரா இருக்கு. இந்த இடம் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. நாங்க சரி இங்க பிரியாணி எப்படி இருக்கு, நிறைய பேர் வந்து இதுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்களே, ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹோட்டல் வந்து பைபாஸில் இருக்குது. சென்னையிலேருந்து வரும்போது ரைட் சைடில் இருக்குது. இங்கேருந்து சென்னை போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது. சரி வாங்க இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஷெஃப் தீனா நம்மளை டெம்ப்ட் பண்ணி விட்டாரு. செஃப் தீனா சொன்னதுனால இந்த தீனா நம்மளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருங்க. சரி நமக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு டைம் எல்லாம் என்ன, போக வேண்டியதான். டைம் பாருங்க 5:41 ஆச்சு. ஆனாலும் எங்களுக்கு இப்போ பசி, அப்படியே அந்த பிரியாணி சாப்பிடணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, பிரியாணி பார்த்து சாப்பிடலாம். 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. தமிழ் நம்ம அந்த பக்கம் போவோம். ஃபர்ஸ்ட் வருமா அந்த வழி வந்துடலாம். ஓகே ஓகே மாமா, இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் நல்லா சொல்றாரு. சரி போய் பார்ப்போம். ஓகேண்ணா. சரி நான் உள்ளே போய் பார்ப்போம். பார்த்துட்டு பிரியாணியை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ரிவ்யூவில் சொல்லலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து நாங்களாக எடுத்த வீடியோங்க. எந்த ஸ்பான்சரும் கிடையாது. யாரோட வற்புறுத்தலாலேயோ இல்லை வந்துட்டு காசு வாங்கிட்டோ அப்படியெல்லாம் கிடையாது. நாங்களே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம். கடைக்குள்ளே வந்தாக்கா அப்படியே எல்லாரும் ஒரு வணக்க வச்சு வரவேற்கிறாங்க. உள்ள ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. நம்ம அந்த சர்வ் பண்ண அந்த அண்ணனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பக்காவும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தனி கேபின்பா பாருங்க, ஸ்லைடு டைப்ல இது கொடுத்துருக்காங்க. ஸ்லைடர் டைப்ல தனியா கேபின், நல்ல பிரைவசி. உட்காந்து வெட்டுன்னு வெட்டலாம், கடிச்சு சாப்பிடலாம் பிரியாணி. ஃபேமிலி தனியா ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிடலாம். இந்த பக்கம் ஒரு 3 பேர், அந்த பக்கம் ஒரு 3 பேர் உட்காந்து சாப்பிடலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த இடத்த பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வருது. அகமதியா ஹோட்டல் பிரியாணி வந்து 3 இடத்துல இருக்கு. வாணியம்பாடியில பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கு. நான் ரொம்ப நாள் ஆசை இந்த இடத்துல வந்து பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக கேபின் இருக்கு. நம்ம வீடியோ பண்ணுறதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஒவ்வொரு கேபினுக்கு மேலே ஏசி. ஆஷிஷ்க்கு வந்து ரொம்ப பிரியாணி பிடிக்கும். அன்றைக்கே சொல்லிட்டான், அப்பா பிரியாணி சாப்பிடணும்ப்பா அப்படின்னா. சரி ஓகே, அவ்வளோ மாதிரியே பேசுகிற. இதோ பாருங்க, டோர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, வெயிட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் கோடிங் எவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப அன்பா வரவேற்கிறாங்க. அவங்க நம்ம கூட பேசுறதே ரொம்ப அந்த ஒரு இதா பேசுறாங்க பாரு. நிறைய இருக்கு. பிரியாணி, தந்தூரி, சிக்கனு, அல்ஃபாம், அது இது நிறைய இருக்கு. சாப்பிட்றதுக்கு இடம் தான் பத்தாது. ஒரு மனுஷன் போதும்னு சொல்றது என்ன சொல்லு? போதும்னு சொல்றது உணவு மட்டும்தான். கரெக்டா? ஏன்னா அது மட்டும்தான் நம்மளால நம்ம தேவைக்கு மேல சாப்பிட முடியாது. அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு உணவு அப்படிங்கும்போது டைமிங் எல்லாம் என்ன. கிளாஸ் பாரு எவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் எல்லாம் ஒரு ஸ்மெல் கிடையாதுப்பா. நான் சாப்பிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்து தண்ணி குடிப்பேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து சுத்தமாக குடிக்க மாட்டேன். வாட்டர் பாட்டில் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆர்டர் எடுக்க வந்திருக்காங்க. மட்டன் பிரியாணி சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னது, அப்புறம் வந்துட்டு வேற என்ன சொன்னேன், இது மூளை ஃப்ரை. இது ரெண்டுமே இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு பிரெயின் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும். அது இல்லாதவங்க தான் சாப்பிடுவாங்க. உனக்கு இருக்கா இல்லையா? எனக்கு இல்லை, மூளை இல்லையா? அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஓ சரி, சோறு திங்க வந்தாச்சு, இனி என்னத்துக்கு சண்டை, முதல் சாப்பிடுவோம்.
2 மட்டன் பிரியாணி இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மட்டன் பிரியாணி சொல்லுவோம், குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து 10 இன்னொன்று வாங்கிக்கலாம். ஓகே ஓகேவா? என் பையன் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் சொன்ன மாதிரி வெயிட்டிங் ஃபார் சோறு. ஆமாங்க, பெரிய புக்காக கொடுத்துட்றாங்கப்பா எல்லா ஹோட்டல்லையும். இப்போ பார்த்தீங்கன்னா மெனு கார்டே வந்து படித்து அதை கண்டுபிடிக்கிறது அது ஒரு சில ஹோட்டல்ஸில் முர்குங்கிறாங்க, கோஸ்துங்கிறாங்க. என்னமாமா அது முர்குனா சிக்கனு, கோஸ்துனா மட்டனு. ஓ, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு வெரைட்டியில் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம், பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பார்த்து ஏசி வேற ரொம்ப ஹையா இருக்குல்ல. அந்த அண்ணாவை கூப்பிட்டு கொஞ்சம் ஏசி கம்மி பண்ண சொல்லு. ஏசி ஹெவியாக ஆனால் கொஞ்சம் ஏசியை மட்டும் கம்மி பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நாங்களும் அப்படியே வந்துட்டு சாப்பிட்லான்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. இந்த தம்பி தட்டு கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே வாங்கிக்குவோம். எல்லாம் க்ளீன், ஆல்ரெடி க்ளீனில் தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே டிஷ்யூ பேப்பர் வச்சு நமக்கு அழகாக க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை உண்மையாலுமே கிளாஸஸாக இருக்கட்டும், பிளேட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நான்வெஜ் இருக்குங்க. நான்வெஜ் ஹோட்டலில் எப்படி இருந்தாலுமே அந்த ஸ்மெல்லு கவுச்சி வந்துடும். நான் தானே ஏசி கம்மி பண்ணிட்டு இருக்காரு மாமா, கவுச்சி வந்துடும். பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப பக்கா. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸ்னா ஃபெர்னி கேள்விப்பட்டிருக்கியா? சாப்பிட்டதே. இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன் மாமா. ஃபெர்னின்னா அது என்ன மாமா? எப்படி இருக்கும் அப்படின்னா கைஸ், யாருக்கெல்லாம் ஃபெர்னினா தெரியும்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபெர்னி அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து பாலில் காய்ச்சி வைக்கக்கூடிய. நம்ம வந்து இந்துஸ் வைக்கிற பொங்கல் என்ன, வெல்லம், பச்சரிசி, தண்ணி. பட் முஸ்லீம்ஸோட பொங்கல்னு வையாது, பால், ஜீரக சம்பா பாஸ்மதி ரைஸ், அப்புறம் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க், கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் பாதாம், முந்திரி, அதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா என்ன? உனக்கு உன் கவலை. கைஸ், இந்த சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் தமிழ் குயின் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்டர் பாட்டில் பாருங்கள், நாங்கள் ஆக்சுவலி இங்கே வச்சுருந்த வாட்டர் பாட்டில் எடுக்கல, பிஸ்லரி பாட்டில். அவங்க கொடுத்த பாட்டில் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இது பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்ல தண்ணி தான். டிஷ்யூ பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, சால்ட் அண்ட் பெப்பர், தண்ணி அழகாக வச்சுருக்காங்க. கேபின் தாங்க நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் வந்து என்னென்னா கேபின் தான். இந்த ப்ரௌசிங் சென்டரில் இருக்குள்ள தனித்தனி கேபின், அந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டரில் தனித்தனி கேபின் இருக்கும். ஆமாம், நான் ப்ரௌசிங் சென்டர் போனதில்லை மாமா. நீ போயிருக்கியா? இல்ல, நானும் போனதில்லை. ஓகே ஓகே. ப்ராஜெக்ட் பண்ண போயிருக்கேன். டேய், அந்த சப்ஜெக்ட்டுக்கு வாடா டேய். ஆனா அந்த லாஸ்ட் கேபின் கொடுங்க, நான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு. அந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டர், ஏதாவது ரொம்ப ப்ரைவசி, அதாவது இந்த தனியாக கல்யாணம் ஆகாத கப்புள்ஸ் அவங்களாம் வந்து பிரியாணி சாப்பிடணுன்னாக்க இங்கே வந்து சாப்பிட்லாம், மாட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடம், வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. இல்லை, இந்த உள்ள அட்மாஸ்பியராக இருக்கட்டும், ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், டிசைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்க இருக்கிற சர்வர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கேட்கறத அழகா கொண்டு வந்து கூப்பிட்டு உடனே வராங்க. ஒரு சில ஹோட்டல்ல எல்லாம் போய் முன்னாடியே உட்காந்துட்டு அவங்கள பார்ப்போம், அவங்க நம்மளை பார்க்காத மாதிரி திரும்பி நின்றுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வெஜிடேரியன் ஹோட்டலில் நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய ஹோட்டல் தான். ஏதாவது சட்னி சாம்பார் கேட்கலான்னு அவங்கள பார்ப்போங்க, அந்த சமயம் பார்த்தீங்கன்னா திரும்பி நின்றுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்றியா, நீ இது வரைக்கும் சாப்பிட்ட ஹோட்டலில் எந்த ஹோட்டலோட பிரியாணி பெஸ்ட்னு சொல்லணும். நான் உனக்கு எல்லா ஹோட்டல் கூப்பிட்டு போயிருக்கேன். தலப்பாக்கட்டி, சுக்குபாய் சாப்பிட்டோம், நம்ம அங்கேருந்து வரும்போது சுக்குபாய் சாப்பிட்டோம், ஜூனியர் குப்பன், அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டோம். அதில் வந்து உனக்கு எந்த ஹோட்டல் நீ ரொம்ப பிடிச்ச ஹோட்டல்? எனக்கு சோறுனாலே பிடிக்குது. இல்லை என்ன, ஊட்டியில் நம்ம சாப்பிட்டோம், சொல்லிட்டோம், யாஸ்மின் ஒரு பிரியாணி சாப்பிட்டோம். ஊட்டியில் யாஸ்மின் பிரியாணி செம்மையா இருக்குங்க. அது யாராவது இது வரைக்கும் வந்து பிரியாணி சாப்பிடாதவங்க யாஸ்மின் பிரியாணி ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கும். இங்க பாருங்க, தண்ணி கூட நான் தான் ஊத்தி தர வேண்டியதா. தண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்கு. என் கைப்பட்ட நல்ல மாமா. எந்த தண்ணியை சொன்ன? இந்த தண்ணி தான். ஓகே. ஸோ வந்துட்டு தண்ணியை வந்து இப்போ நான் தான் எங்கள் மாமாவுக்கு ஊற்றி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பாட்டுக்காக. வருமா வராதா? எப்போ வரும்? வரும் 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 வரும். வருமா? வரும் வரும். வந்துகிட்டே இருக்கு. இப்போ வருமா? வரும்டி. அந்த அண்ணா மட்டும் தான் வராரு, சாப்பாடு வரல. அவர் அப்பப்போ என்னங்க சாப்பாடே தராமல் வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இன்னொன்று கேமரா ஒத்துக்கிட்டு உள்ள போனோமே எல்லாரும் நம்மளையும் ஒரு மாதிரி பார்த்தாங்க, வந்துட்டானுங்கடா யூடியூபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. நான் ஷெஃப் தீனா பண்ணது மட்டும் தான் பார்த்தேன்.
அதுக்கப்புறம் தான் வந்தோம், சரி இங்கே சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு. ஆனால் உண்மையாலுமே வந்து எப்படி இருக்குன்றது இப்போ வரைக்கும் ஒரே எப்படி சொல்கிற எக்ஸைட்டிங்காக சர்ப்ரைசிங்காக இருக்குது. ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஆர்வம் நிறைந்த ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்வத்தோடு வந்து காத்திருக்கிற ஒரு பயணம் இது. எப்போ பிரியாணி வரும், தட்டில் எப்போ போடுவோம், எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். பிரியாணி வருமா வராதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும், பிரியாணி வரும். எப்படியா இருந்தாலும் இது பிரியாணி வீடியோ. கடைசியில் ப்ராங்க், நான் பிரியாணி சாப்பிடல, சும்மாங்க சும்மா சார் என்று. சரியா? யார் மாதிரி? அவர் மாதிரியா? சும்மா சார் அப்படின்ற. சரி வருமா பார்ப்போம், இருங்க. எவ்வளோ நேரம் ஆகுது? எப்பா அண்ணா கொஞ்சம் கொண்டு வாங்கண்ணா, பசிக்குதுண்ணா. கேளுமாம்மா கொஞ்சம். சரி என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணலாம். நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணுறதில்ல. சண்டை போடுறது, இன்னும் ஆகலையான்னு கேட்குறது. நாங்கள் சமைச்சா மட்டும் வெயிட் பண்ண மாட்டீங்க, கடைக்காரங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ணுவீங்க. சரி, நீங்கள் சாப்பிட்ட பிரியாணியில் எந்த பிரியாணி பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிரியாணி நாங்கள் சாப்பிட்டு பார்த்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஊர், அந்த ஏரியா, இந்த இடத்துல பிரியாணி சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டெசர்ட் ஒன்று சொல்கிறேன். அந்த டெசர்ட் யாருக்கெல்லாம் தெரியாது? வந்துருச்சு. ஓகேவா? வாவ், கைஸ் நல்ல குவான்டிட்டிங்க, நல்ல நிறைய இருக்குது குவான்டிட்டி. நல்ல பவுல் ஃபுல்லாக நிறக்க அப்படி குவிச்சு கொடுத்துருங்க. அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காப்ல சார். ஆமாங்க, பிரியாணி அவ்வளோ அள்ளி போட்டு வந்திருக்கானா மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பிரியாணி வந்து நிறைய இருக்குது. டோரை சாத்திடுவோம். டோரை சாத்திட்டு நம்ம அள்ளி போட்டுற, நம்ம டோரை திறந்து போட்டுற வேண்டியதான் உள்ள. குவான்டிட்டி வைஸ் இங்கே பாருங்க, பிரியாணி வந்து ஒரு 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. கொதிக்க இருக்கு பிரியாணி. அதாவது ஜென்ஸுகளுக்கு இது ஒரு ஆளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸி இப்போ தான் தம் உடைச்சிருப்பாங்க போல். அப்படியே நல்லா ஊசியாக நீளமாக உதிரியாக, அது எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. என்னங்க ஒரு பிரியாணி இப்போ நான் வந்து என் பொண்டாட்டியை கூட இப்படிலாம் வர்ணிச்சது இல்லைங்க, பிரியாணியை தாங்க இப்படி வர்ணிக்கிறேன். கைஸ் இப்போ இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா பீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஓகே, நான் கேமராவை நான் வாங்கி வீடியோ எடுக்கட்டாமாம்மா? ஏன்னா இவன் கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். குழந்தை பசி வந்துருச்சு. சரி நான் கேமரா வாங்கிக்கிறேன், சரியா? ஓகே, நான் வந்து பிரியாணியை வந்து ஃபுல்லாக கொட்டுறேன். ஓகேவா? பிளேட்டில் கொட்டிட்டு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ சாப்பிட்லாம், ஒரு ஆள்னால ஒரு பிரியாணி எத்தனை பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு. நான் ரொம்ப டயட்டில் இருக்கவங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க வந்து ஒரு அரை பிரியாணி சாப்பிட்லாம் எனக்கு தெரிஞ்சு. பட் நல்லா சாப்பிட்றவங்க வந்து ஒரு பிரியாணி எனஃப் தான், மோர் தென் எனஃப் தான். பிரியாணி பீசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நல்லா சூப்பராக இருக்குது பீசஸ். அங்கே பாருங்கள், எலும்பெல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது கூட சைட் டிஷ்ஷும் வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கட்டா அப்படின்வாங்க, அதுக்கு பேர் கத்திரிக்காய் தால்ச்சான்வாங்க. கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஃப்ரை. உண்மையாக சரி, கறி வந்து ரொம்ப சாஃப்ட்டு. சாப்பாடு உதிரியாக ஊசியாக இருந்தது. அங்கே ஒரு அள்ளி அழுத்த வேண்டியதான். செம்மல்ல, சூப்பராக இருந்தது சாப்பாடு வந்து. இந்த வீடியோ பார்க்கும்போது ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே எனக்கு டெம்ப்ட் ஆகுதே. கைஸ் இப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா, போகும்போது கொஞ்சம் மைக் ஏதோ கோளாறு பண்ணியிருக்கு, எங்களுக்கு தெரியல. அதனால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரியாணி வந்து டேஸ்ட்டும் வேறு லெவல். சாப்பாடு குவான்டிட்டியாக இருக்கட்டும், அந்த இது கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த கறியை வச்சு நம்ம ட்ரெடிஷ்னல் முறைப்படி பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா, கறியை வச்சு கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு கொஞ்சம் பிரியாணியை வச்சு அப்படி தான் சாப்பிடணும். இதோ அதேமாதிரி நம்ம ஆரம்பிச்சிடும், சாப்பிட்ருவோம். அதேமாதிரி தயிர் பச்சடி பார்த்திங்கன்னா தயிர்லாம் கொதன்லாம் போடாமல் நீட்டாக இருக்குது. ஆனியன் அழகாக வெட்டி ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காவுமே ரொம்ப நீட்டாக பக்காவாக இருக்குது. சரி, ட்ரெடிஷ்னல் முறையாக நம்ம முறைப்படி பிரியாணி சாப்பிட்டு பிரியாணிக்கு ஒரு மரியாதை செலுத்திடுவாங்க பாருங்கள். தயிர் பச்சடி என்ன ஒரே ஒரு குறை என்னன்னா, அவிச்ச முட்டை இல்லை. அந்த அவிச்ச முட்டை மட்டும் இருந்திருந்தா வேற லெவலாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரியாணி சாப்பிட்றது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஆனால் அதை எடுக்கும்போது என்னால் பசி தாங்க முடியல. ஏன்னா தட்டில் பிரியாணி கொட்டி வச்சுட்டேன். பாருங்களேன் எவ்வளோ நேரம் பண்ணுதுன்னு. மாமா அப்படி சீக்கிரம் சொல்லுடா. இந்த அளவுக்குலாம் அள்ளி வச்சதே இல்லை நான், வாய்க்குள்ள சாப்பிடவே மாட்டேன். வாய் வருதுங்க மறுபடியும். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதே வாய் வருதுங்க. இதான் இங்கே இருக்க நம்ம சைடில் விட்டு வெளுத்துட்டு இருக்காரு.
இது என் பையனுக்கு போட்டிருக்கேன் சாப்பாடு. இது இது எனக்கு. அதான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை, ஒரு ஒய்ஃபு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 3 பேர் போகிறாங்க அப்படின்னா 2 பிரியாணி ஓகே. 2 பிரியாணி ஓகே தான். அதுக்கப்புறம் மூளை ஃப்ரை. இதுதான் இது வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். பக்கத்தில் யாராருக்கெல்லாம் மூளை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து மூளையை வளர்த்துறதுக்காக நம்ம மூளையை சாப்பிட்றோம். இது என்னங்க நியாயமா இருக்கு? யாருக்கு வந்து தாகமா இருக்கு அவங்க தண்ணி குடிப்பாங்க. நிறைய இல்லாதவங்க தான் இல்லை, ஹோட்டலில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. சிக்கன், தந்தூரி, லாலிபாப்பு, அது இது நிறைய இருக்குது. பட் என்னன்னா பிரியாணி சாப்பிடணும். பிரியாணி மட்டும் தான் எனக்கு. அதனால வந்து அங்கே பாரு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு நீ பாட்டுக்கு. மூளை ஃப்ரையும் சூப்பராக இருக்குது, பிரியாணி சூப்பராக இருக்குது. எப்படா இன்னொன்று இந்த வாணியம்பாடி ஹோட்டலில் வந்து இந்த அகமதியா ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா ஹோட்டலை விட இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. தக்காளி வந்து அரைச்சு போடுறாங்க பிரியாணி. அந்த இன்னொன்று என்னன்னா விறகடுப்புல செய்யறாங்க. அதே மாதிரி பாருங்க நல்லி எல்லாம் நல்லி இருக்கு. நல்லி கிடைக்கிறது லக்கு தெரியுமா? பிரியாணியில் சிக்கன் லெக் பீஸ் கிடைக்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி நல்லி கிடைக்கிறது ஒரு லக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. இவனுக்கு நல்லி கிடைச்சிருச்சு, உனக்கு பள்ளி கூட கிடைக்காது. பாருங்க சூப்பரா இருக்குன்றான். இன்னொன்னு இந்த நல்லியோட ஜூஸ், நல்லியோட எலும்புக்குள்ள பிரியாணியோட ஜூஸ். ஓகே, இப்போ நான் வந்து கேமராவை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படியே வந்து பிரியாணி அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு போட்டுட்டு பக்கத்தில் அப்படியே இந்த இது என்னது கத்திரிக்காய் கட்டா அதையும் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு அப்படியே நம்ம வந்துட்டு அந்த மூளையை கொஞ்சம் வைப்போம். வச்சுட்டு அப்படியே ஆமாம், ஏய் அங்கே இருக்கிற மூளைடா. ஸோ இதை வந்து நான் பிரிச்சுட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஆஹா வேற லெவலுங்க டேஸ்ட்டு. நல்லா இருக்கே. என்ன கொஞ்சம் இதோட டாமினேஷன் கொஞ்சம் தெரியாத நடிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா பாருங்க மாமா. அந்த மூளையில் இது டேஸ்ட்டு, அங்கே மூளை ஃப்ரை இருக்குல்ல, அதில் வந்துட்டு இந்த இது பெப்பரோட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருந்தது. எனக்கு கொஞ்சம் பெப்பர் டேஸ்ட் அதிகமா இருக்கும், கொஞ்சம் கசப்புமே இருந்ததுங்க. ஒருவேளை அப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது மூளை இல்லாம நீ புதுசா மூளையை சாப்பிடலாம். அடுத்தது பிரியாணி அப்படி இருக்குப்பா. அந்த பிரியாணியில வந்து கொஞ்சம் அப்படியே தயிர் பச்சடியை வச்சு வேற லெவல் டேஸ்ட். உனக்கு போறாம பாருங்க வேற லெவலா இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சது. பாருங்க என்னால் இவ்வளோதான் சாப்பிட முடியும். இன்னும் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரியாணி வந்து ஃபுல்ஃபில் தான். ஆம்பூர் பிரியாணி என்ன, வாணியம்பாடி பிரியாணி என்ன? ஆம்பூர் பிரியாணிங்கிறது வந்து அது வேற, ஆம்பூர்ல செய்வாங்க. வாணியம்பாடி பிரியாணிங்கிறது வாணியம்பாடியில செய்வாங்க. ஆம்பூர் பிரியாணி ஜீரக சம்பால செய்வாங்க, வாணியம்பாடி பிரியாணி பாஸ்மதி ரைஸ் செய்வாங்க. ஓகே, அப்புறம் ஏன் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் என்கிட்ட கேட்ட? நண்பா ஓ நண்பா வாய மூடு. இங்க பாருங்க நண்பா இப்படி பேசுற நண்பா. கைஸ், அதாவது தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்க கூடாதுல்ல, தவறு தானே. இந்த வந்துருச்சு பானையில. இது எப்பா ஃபிர்னிப்பா அப்பா வந்துருச்சு. அழகா வந்து ஒரு கப்பில் வந்து அந்த சில்வர் ஃபாயில்லாம் சுற்றி நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தாங்க. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டெசர்ட்டை போடுவோன்னு சொல்லி நான் ஃபிர்னி ஆர்டர் பண்ணேன். இவன் வேணான்ட்டா, பிரியாணி சாப்பிட்டு டெசர்ட் வேணான்ட்டா. பட் நான் வந்து ஃபிர்னி சாப்பிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி வேணா நீ சாப்பிட்டு பாரு. ஆஷிஷ் வந்து லெமன் ஜூஸ் குடிக்கிறான்னு நினைக்கிறேன். தண்ணி தாங்க இந்த மாதிரி தண்ணி ரொம்ப, அதாவது அந்த க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்ததுங்க அந்த இதெல்லாம். இது வந்து ஃபிங்கர் பவுலுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். அப்புறம் இவர் சொன்னதுக்கு நான் நிஜமா லெமன் ஜூஸ் ஏதோ கொடுக்குறாங்க ஒரு குண்டாலன்னு நினைச்சிட்டேன். லெமன் ஜூஸ் தராங்க, எடுத்து குடிச்சுக்குவோம். சீரியஸ்லி நான் அப்படிதான் மாமா நினைச்சேன். நான் எடுத்து குடிச்சிருப்பேன் தெரியுமா, நல்ல வேலை தப்புச்சேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்து அவ்வளோதான். ஏங்க நம்ம எல்லாம் வந்து வீட்டில் போய் ஒரு தண்ணி எடுத்து கையை கழுவிட்டு அப்புறம் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போய் தான் கை கழுவோம். இல்லைன்னா வீட்டில் அம்மா உடனே மேலே அடித்து அனுப்பிச்சி விடுவாங்க. இந்த மாதிரி குண்டா கை பக்கத்துலேயே வந்து கழுவுற மாதிரி வர்றதுங்கிறதெல்லாம் நமக்கு ஆச்சரியம் தானுங்க. இன்னொன்று நான்வெஜ் சாப்பிடும்போது உனக்கு அந்த மாதிரி ஃபிங்கர் பவுல் கொடுத்தாங்கன்னா கையில் ஸ்மெல் வராது. அந்த லெமன் ஃப்ளேவர்லாம் கொடுத்து நசுக்கி கை வாஷ் பண்ணும்போது அந்த ஹாட் வாட்டரில் அந்த கொழுப்பெல்லாம் தங்காது. ஃபெர்னி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது கூட வந்துருச்சு. ஃபிர்னி வேற லெவலாக இருக்கு. ஃபிர்னி நான் 2வது தடவை சாப்பிட்றேன். ஆல்ரெடி ஒரு தடவை சாப்பிட்டா அது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. எங்கே சாப்பிட்டேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபிர்னி மஸ்ட் ட்ரை. எனக்கு வந்து வாணியம்பாடி வந்தீங்கன்னாக்கா ஃபிர்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஃபிர்னியை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு தேவாமிர்தம். சரியா? பாட்டுடாது காப்பிரைட் ஆயிர போகுது. அதுக்கு முன்னாடி தமிழ் குயின் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபிர்னியை சாப்பிடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஊக்குவிக்கணும். அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு தடவைங்க, இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன்னா அது பிரிக்காமல் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிரித்ததை நான் சாப்பிட்றேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து அவர் சாப்பிட்டதவே வாங்கி இப்போ நான் சாப்பிட போகிறேன். குட்டி பானையில் அழகாக பண்ணியிருக்காங்க அந்த ஃபிர்னியை. ஆனால் இதில் என்னென்னா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பானையை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க வீட்டுக்கு. என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா? சும்மா தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே வருங்க ஃபஸ்ட் டைமு சாப்பிடணும் போலயே இருக்குது இப்போது மறுபடியும் மறக்காம. அதாவது எப்படி இருக்குன்னா பாலில் சாப்பாடு சீரக சம்பா ரைஸும் பாலும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனாலும் அது வந்து ஒரு தனி ஃப்ளேவர் தான், உண்மையாலுமே நல்லா தான் இருந்தது. நல்லா இல்லைனால சொல்ல முடியாது. சரி இதை நீ சாப்பிட்டுக்கோ, என்னோடதை நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். ஏன்னா பங்குக்கு வந்துட்டாருண்ணா, நீ பங்குக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டேங்க. நல்லா இருந்தது, கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்பூன் ஒரு நல்ல ஒரு பால்கோவா, சில்லுன்னு ஒரு பால்கோவா சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் நறுக்குன்னு இருந்தது, தரமாக இருந்தது. இனிப்புமே கொஞ்சம் வந்துட்டு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தூக்கலாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஸ்வீட் தான். அதனால் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஸ்வீட் இருந்தால் பிடிக்காதுங்க, திகட்டிரும். ஸோ வந்து இந்த ஸ்வீட்டுமே கொஞ்சம் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்னென்ன இருக்குது இந்த இடத்துல. இந்த அகமதா பிரியாணியில் என்னென்ன இருக்குது. அகமதியா பிரியாணி. ஏதோ வாய் வளரக்கூடாதா? ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இப்படி கேட்க. அதுக்கு முன்னாடி தமிழ் குயின் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, தொடர்ந்து பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவேன். வெல்கம் டு அகமதியா ஹோட்டல் பிரியாணி, தமிழ் குயின் வ்ளாக்ஸ், பிரியாணி வ்ளாக்ஸ். அது மட்டும் இல்லை கைஸ், இப்போ நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு கைஸ். நாங்கள் இப்போ வெளியே போயிட்டு இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து வியூவில் காட்டுறோம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, பில்லு வந்துருச்சு. ஒரு பிரியாணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 350 ருபீஸ்க்கு ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க. 350 ரூபா எனக்கு தெரிஞ்சு வர்த்து தான். நல்ல பீஸு, நல்ல குவான்டிட்டி. மட்டன் பிரியாணி சரியா? கேரளாக்காரங்க சொல்லுவோம் மட்டன் பிரியாணி. சரியா, தரமான மட்டன் பிரியாணி. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சூப்பரா ஒரு அது பேர் என்ன, அந்த ஃபிர்னி அதையும் சாப்பிட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து மூலவர்களில் சாப்பிட்டு ஒரு 1600 ரூபா 1100 ரூபாக்குள்ள தான் வந்துச்சு. ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிள் தான், ப்ரைஸ் எல்லாம் அதிகமாகலாம் கிடையாது, வர்த்து தான். அதாவது யார் வேணாலும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ரொம்ப நல்லா, யார் வேணாலும் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை. அகமதியா ஹோட்டல் பிரியாணி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு பிரியாணி கிடைக்காது. அதே மாதிரி சென்னையில் ஒரு பிரியாணி சாப்பிட்டோம், அதை விட இந்த ஹோட்டல் பிரியாணி சூப்பராக இருந்தது. எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது, நாங்கள் ஸ்பான்சர் வீடியோ பண்ணுறதில்ல கைஸ். நாங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே தான் நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுவோம். இந்த ஹோட்டல் பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொன்னனால தான் நாங்கள் இதை எடுத்திருக்கோம். சரி, அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கேபினாக இருக்கும். ஆனால் அந்த லாஸ்ட் கேபின் அப்படிங்கிற மாதிரி கேபினாக இருக்கும். முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட் சைடுங்க. இங்கே வந்து அப்படியே வெளி சைடில் உட்காந்தும் கூட. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க நோன்பு திறக்கிறதுக்காக எல்லாமே உட்காந்துருக்காங்க. நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாமே நோன்பு திறக்கிறதுக்காக அவங்க ஃபேமிலியோட வந்து இந்த இடத்துல உட்காந்து நோன்பு திறக்கிறாங்க. அந்த இஃப்தார் ஃபுட்டா அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பேக்கேஜ் மாதிரி, அந்த பேக்கேஜஸும் இங்கே கிடைக்குது. அவங்களாம் வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு நோன்பு கஞ்சி குடிச்சு நோன்பு திறந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. இங்கே ப்ரேயர் ஹாலும் இருக்குது, தொழுகிறதுக்கு இடமும் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க அந்த முறுக்கு கடை, தோசை பண்ணுற கடை, அதெல்லாமே இருக்குது. வெளியில் பார்க்கிங்கும் நல்ல இடம். ஆப்போசிட்டில் அழகாக மலை, அழகாக அது மலைக்கு பக்கத்தில் ட்ரெயின், தண்டவாளம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. தண்டவாளமெல்லாம் சூப்பராக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். சூப்பராக இருக்குது லொக்கேஷன்லாம் வந்து. இந்த இடம் நல்லா இருக்குங்க. கார் பார்க்கிங்க்கு சூப்பரான ஒரு இடம்.
அதே மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனியாக வந்து இந்த பேக்கரி மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே கிடைக்குதான். அங்கே முட்டை மிட்டாயின்னு ஒன்று விற்கிறாங்க அந்த பக்கத்தில் கடையில். அது என்னன்னு பார்க்கணும். அதை நாங்கள் ட்ரை பண்ணல, வயிறு ஃபுல்லாகிட்டனால நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணல. அங்கே பாருங்கள் பேக் சைடில், இவருக்கு பேக் சைடில் பாருங்கள் அந்த ஒரு பேக்கரி மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு ஃபேமிலி நோம்பு திறந்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப க்ளோஸாக காமிக்கிறேன்னா அது அவங்களோட பர்சனல் கடவுளை கும்பிட்டு வழிபட்டு இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம காமிக்கக்கூடாது வீடியோ. ஸோ அதனால வந்து ரொம்ப தூரமாக ஜஸ்ட் அப்படி லைட்டாக காமிச்சிருக்கோம். கைஸ், இந்த பேக்கரியில் வந்து நிறைய வந்து பீஸா, பர்கர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும் போல். நிறைய பேர் அப்படி தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, பிரியாணியில் போய் உட்காந்து அங்கே டைம் சாப்பிட்டதில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாமேன்னு அதுக்கப்புறம் தோணுச்சு. சரி ஓகே, அப்படியே நம்ம அப்படியே இந்த இடத்துல ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். முக்கியமான விஷயங்க, இந்த இடத்துக்கு இந்த பேக்கரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கடலை மிட்டாய் கடை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. யாராவது ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா கண்டிப்பாக இதாக பாருங்கள், அங்கே அதுதான் ரெஸ்ட் ரூம் வராங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குது, பார்க்கிங் இருக்குது, பக்கத்தில் முட்டை மிட்டாயின்னு ஒரு கடை இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க. ஆமாம், ஈவி காரோட சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. யாராவது பேட்டரி காரில் வந்தீங்கன்னா உங்கள் காரை சார்ஜ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஆமாம், குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல, நல்லா விளையாடிக்கலாம். சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. கண்டிப்பாக யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையான ஒரு விஷயம். வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 9 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாணியம்பாடியிலேருந்து இறங்கி ஒரு ஆட்டோவோ கேபோ பிடிச்சி கூட வந்து சாப்பிட்டு போங்க. இந்த ஹோட்டல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த ஆம்பியன்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்படியே நாங்கள் இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி காருக்கு போகலான்ட்டு அப்படியே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்மேன் அண்ணாவை பார்த்து நாங்கள் பேசினோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் தின நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இந்த பிரியாணி வீடியோவை நாங்கள் உங்களுக்காக கிஃப்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல். அனைவருக்கும் நன்றி. இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.